கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நெல்லை தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்துல காரசார விவாதங்கள் நடந்தது. இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தேர்தல் முடிவுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அதாவது தேர்தல்ல வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியோட ராபர்ட் புரூஸ் தன்னோட பிரமாண பத்திரத்துல சொத்து விபரங்கள் மற்றும் தன் மீதான குற்றவியல் வழக்குகளை மறைச்சதா மனுவுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு மனுவானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நயினார் நாகேந்திரன் நேர்ல ஆஜராகி வாக்குமூலமும் அளித்தாரு. காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற ராபர்ட் புரூஸ்க்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்து சான்று அளிக்கப்பட்ட ஆவணங்களாகவே பதிவு செய்யப்பட்டது. இந்த தேர்தல்ல இது தேர்தல் கமிஷனோட இணையதளத்துல இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக நயினார் நாகேந்திரன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டாரு. அதே நேரம் ராபர்ட் புரூஸ் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இணையதளத்துல இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்துல சான்று ஆவணங்களாக பதிவு செய்ய எதிர்ப்பு தெரிவித்தாரு. இதனைத் தொடர்ந்து ராபர்ட் புரூஸ் சம்பந்தப்பட்ட வழக்குல கர்நாடகா உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ளிட்ட ஆவணங்கள் சான்று ஆவணங்களாகவே பதிவு செய்யப்பட்டது. சுமார் 19 நிமிடங்கள் ஆவணங்கள் பதிவு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் வாக்குமூலம் அளித்தாரு. ராபர்ட் புரூஸ் தரப்புல குறுக்கு விசாரணை செய்வதற்காக இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை வர 26ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தாரு. அன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் மீண்டும் ஆஜராக இருக்காரு. நெல்லை தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது அடுத்தடுத்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகுதான் வெளியாக போகிற தீர்ப்புல தெரிஞ்சிடும். ஆனா இந்த வழக்கு ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமா தீர்ப்பு அமையுமா அமையாதா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.